ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் இந்தி லாஸ்ட் லேண்ட் இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுள் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஆக்ஷன் ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயினி ஒரு மிகப்பெரிய ஒரு சூனியக்காரை மாயாஜால தந்திரங்களாக நிறைஞ்சவங்களாக இருக்காங்க. இவங்க ஒரு சிட்டியில் இருக்காங்க. அந்த சிட்டியில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த சர்ச்சு நம்ம ஹீரோயினை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு செயல்பட்டுருக்கு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அங்கேருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோயினி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா அங்கே ஒரு அரசி நம்ம ஹீரோயினிக்கிட்ட ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ அந்த டாஸ்க்கை நம்ம ஹீரோயின் எப்படி செஞ்சு முடிக்கிறாங்க, செஞ்சு முடித்தாங்களா இல்லையா, அந்த டாஸ்க் என்ன, அதற்காக அவங்க எங்கெல்லாம் போகிறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இது இருக்கிற இந்த கிராஃபிக்ஸு, விஎஃப்எக்ஸ், சிஜி ஒர்க்கு தான் செம்மையாக அப்படியே தத்ரூபமாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாயாஜால காட்சியெல்லாம் செம்மையாக இருக்குது. ஹீரோயினுடைய அந்த ஆக்ஷன் சீனும் சும்மா அப்படியே அதல் தெறிக்க விடுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சும்மா அதிருது. அந்தளவுக்கு செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தை நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த விஎஃப்எஸ் காட்சிக்கெலாம் சும்மா ஒரு சல்யூட்டே போடணுங்க. ஏன்னா அந்தளவுக்கு செம்மையான ஒரு தத்ரூபமாக கொண்டு வந்திருக்காங்க. விஷுவல் எஃபெக்ட்லாம் செம்மையாக இருக்குது. மியூசிக் நல்லாவே வந்திருக்கு. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகேவாக இருக்குது. அதேமாரி படத்துடைய கிளைமேக்ஸ் சீன்ஸும் நல்லாவே வந்திருக்கு. அந்த படத்துடைய மைனஸ்னு பார்த்தாவே செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே தான். ஏன்னா பார்த்து பழக்கப்பட அதே சீன்ஸாக ப்ரிடிக்டபுளாக இருக்குது. பொதுவாக இந்த மாதிரியான மாயாஜால வர்ணஜால படமெல்லாம் இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அப்படியே பார்த்ததே எடுத்து வச்சுருக்காங்க. எந்த சீன்ஸ்லையும் இவங்க வந்து வேரியேஷன் காமிக்கவே இல்லை. இவங்க ஒரு நீட்டான கதையை எடுத்திருக்காங்க. ஆனால் இவங்க வேரியேஷன் காமிச்சு அந்த ஸ்க்ரீன் பிளேவில் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க வச்சுருக்கணும். ப்ரிடிக்டபுளாக இருக்குது. அதுவும் படத்துடைய வில்லன் அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் கெத்தாக காமிச்சிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. வேணும்னா இந்த படத்துடைய அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்காக மட்டும் பார்க்கலாமோ வெளியே, மற்றபடி இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே செம்மையாக போட்டு விட்ருக்காங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் சூப்பராக சும்மா இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிளாக நான் சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.